அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு ஞானசேகரனின் வீட்டில் மேற்கொண்ட சோதனை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை வன்கொடுமை செய்த பிரியாணி கடை உரிமையாளர் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரிக்க பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஞானசேகரன் பயன்படுத்திய 2 செல்போன்களை சிறப்பு விசாரணை குழு ஆய்வு செய்தனர். முதற்கட்டமாக அதிலிருந்த 4 பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை கண்டறிந்தனர். பாதிக்கப்பட்ட பெண்களிடம் ரகசிய விசாரணை நடத்தி அவர்களிடமிருந்து புகாரை பெற சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் நேரில் சென்று சோதனை செய்தனர். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவரது வீட்டில் சிறப்பு விசாரணை குழுவின் அதிகாரி ஸ்நேகப்பிரியா தலைமையில் சோதனை நடத்தினர். அதில் அவரது வீட்டில் இருந்த லேப்டாப், ஹார்ட் டிஸ்குகள், ஏராளமான சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றை பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்த போலீசார் ஞானசேகரனின் மனைவியிடம் விசாரணை நடத்தினர். ஞானசேகரன் வாங்கி வைத்துள்ள சொத்துக்கள் எந்த வகையில் சம்பாதித்தது உள்ளிட்ட பல கேள்விகளை கேட்டு அவரது பதிலை வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர். இந்த சமயத்தில் ஞானசேகரனின் வீட்டுக் கதவை அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் அடைத்துச் சென்றதால் அதிகாரிகள் வெளியே வர முடியாமல் தவித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டூர்புரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கதவை திறந்து விட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிகாரி ஸ்நேகப்பிரியா விசாரணைக்கு கால அவகாசம் கொடுங்கள் என கூறிச் சென்றார். சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையில் வெளியான தகவல் என்ற அடிப்படையில் வெளியான செய்திகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என தமிழக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி ஞானசேகரன் தொலைபேசியில் ஒரு சாரிடம் பேசினார் என்பதும், திருப்பூரைச் சேர்ந்த ஒருவருக்கு ஞானசேகரனுடன் தொடர்பு என்று வெளியான தகவல்களும் அடிப்படை ஆதாரமற்றவை என தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஞானசேகரனின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பொருட்களிலிருந்து கிடைக்கப்பெறும் ஆதாரங்கள் ஞானசேகரன் செய்த பல செயல்களுக்கான ஆதாரமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. தந்தி TV செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.